ஒரு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்றன. இரண்டும் சந்தித்த போதோ, பைபிள்ல ஒரு 2 கேரக்டர், ஒன்னு யாக்கோபு, இன்னொன்னு ஏசா. ஏசாவுடைய வாழ்க்கை போதுமானது உண்டு அப்படின்னு சொல்ற ஒரு லைஃப் ஸ்டைல். ஆனா கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்ற யாக்கோபு சொல்றான், வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கு. ஜீசஸ் இந்த வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். இயேசு ஓவரான வாழ்க்கையை கொடுக்க வந்தார். வாழ்வாங்கு வாழ்வாரு வையகத்துள் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நீ வானகத்துக்குள் மட்டும் இல்ல, வையகத்துக்குள்ளும் எப்படி வாழ்வீங்க, வாழ்வாங்கு வாழ்வீங்க. கிருபையை நம்பாதனாலதான் சொந்த அண்ணனையே ஏமாத்தணுங்கிற எண்ணம் வருது. கடைசியில பார்த்தா கிருபையை நம்பி இப்ப வாழ்க்கை நல்லானதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, சொந்த அண்ணனுக்கு பரிசோட கொண்டு வந்திருக்கான். வாங்கிக்கோன்னு கொடுக்குறான். பிரமாணம் கொடுத்த வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறதும், இயேசு கிறிஸ்து என்கிற கிருபை கொடுத்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறதையும் வேதாகமும் நமக்கு பிரிச்சு காட்டுது. பிரமாணத்தின் வாழ்க்கை என்பது என்ன? ஒரு மனிதன் தான் செய்கிற செயலாலே அவன் பிழைப்பான். கிருபையின் வாழ்க்கை, நான் செஞ்சதால் நான் பிழைக்க போகிறதில்லை, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். லிவிங் அண்டர் கிரேஸ், கிருபைக்கு கீழே நீங்க வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை, நிரம்பி வழிகிற வாழ்க்கையை தான் வச்சிருக்கிறாரு. ஐ ஹாவ் எவ்ரிதிங். கீழ்ப்படிதலால் நீங்க எல்லாத்தையும் பெறலாம், அதான் பிரமாணம். கிறிஸ்துவால எல்லாத்தையும் பெறலாம், அதான் கிருபை. இப்ப கீழ்ப்படிதல் எப்படி ஆயிடுதுன்னா, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தால ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட பட 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 ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள கீழ்ப்படிதல் வர ஆரம்பிச்சிருது. ஏமாத்திட்டு போனவன் கூளை காய்ச்சி சொத்தை மாத்தி அவன் பேருக்கு கொண்டு வர்ற ஒரு வேலையை பண்ணவன், ஆனா இப்போ பரிசு பொருளோட வந்திருக்கான். அண்ணனுக்கு எல்லாம் வாங்கிக்கோங்க, இன்னும் எடுத்துக்கோங்க அப்படிங்க. அதாவது பிடுங்குகிற அவன் வாழ்க்கை ஒரு நாள் பரிசளிக்கிற வாழ்க்கையா மாறி, கடவுள் அவனை பிளஸ் பண்ணியே மாத்திட்டு ஆசீர்வதிச்சே உங்களை திருத்தலன்னா பாருங்க பிரதர். கனி கூடாத ஒரு மரத்தை கனி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறது பிரமாணம். கிருபை என்ன பண்ணும் தெரியுமா? கனி கொடுக்கலையா, நான் இப்போ கொத்தி எரு போட்டு தண்ணி இல்லாம பாய்ச்சி இந்த கனியே இல்லாத இந்த மரத்தை, ஒரு பிரோஜனமும் இல்லாம நல்லாவே இல்லாத இந்த மனுஷனுடைய வாழ்க்கைய நான் எப்படி நல்லாக்குறேன் பார் அப்படிங்கிறார். அதான் கிறிஸ்து. கடவுள் சில எவிடன்ஸை இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புறார். என்ன அவர் டெமான்ஸ்ட்ரேட் காட்ட விரும்புறார் தெரியுமா? அதை பண்ண இதை பண்ண நான் பெரிய ஆளான, இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லை. இன்னொரு விதமா இந்த உலகத்தை சுதந்திரிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்ப போறேன். அவர்கள் கிரியையினால் சுதந்திரிக்கிறது இல்லை, அவர்கள் கிருபையினால் சுதந்திரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரிப்பு நடக்க போகிறது. ஆதாமுக்குள் இருந்தீங்க, அவன் பண்ணதுனால சபிக்கப்பட்டீங்க. இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க, அவர் பண்ணதுனால ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. அப்படிதான் கதை முடிஞ்சு போச்சு. அவருக்குள் நாம் பரிபூர்ணமா இருக்கிறோம். நான் குறைவா தான் இருக்கேன், என்னை தூக்கி டப்புன்னு கிரைஸ்டுக்குள்ள போட்டுருந்தாரு. இப்போ பாருங்க ஆண்டவர்.